மிஸ்டர் லேடிஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜகோபாலகிருஷ்ணன், ஸ்ரீ போகர் ஆரோக்கியிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர். ஸோ இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ன்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேத்துக்கு அது மெயினாக டயபெட்டிக் உள்ளவங்களுக்கும் சரி, தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் சரி, நிறைய ஓல்டேஜ் பீப்புள் இன்னைக்கு நிறைய ஒரு ஃபிசிக்கல் வேலை நிறைய செய்கிறாங்க. அவங்களுக்குமே இன்னைக்கு இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரோசன் ஷோல்டர்னா என்ன அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த சிம்டம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது காமனாக வரக்கூடியது. ஸோ மெயினாக வந்து இந்த ஃப்ரோசன் ஷோல்டருங்கிறது நம்மளோட தோள்பட்டையில் இருக்கக்கூடிய அந்த கேப்சுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஷோல்டர் போன் இருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் போனுக்கு இந்த கேப் மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த இதில் ஒரு மாதிரி இறுக்கம் ஏற்பட்டு டைட் ஆகி, ஸோ அங்கே ஸ்கார் டிஷ்யூஸ்லாம் ஃபார்ம் ஆகி நம்மளோட மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படி நம்ம அறிகுறி எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு வந்து என்னால் வந்து பின்னாடி முதுகு வந்து தொட முடியாது, கை வந்து பட்டன் போட முடியாது, பனின்னு என்னால் கழட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் எனக்கு ரொம்ப கை வலிக்குது. கை வலிக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப டைட்டாக இருக்குது. வலி மட்டும் இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்குது, ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்குன்ற பேர் கண்டிஷன் பேர் தான் ஃப்ரோசன் ஷோல்டர்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இதுல வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு. ஆரம்ப நிலையில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீசிங் சொல்லுவாங்க. ஃப்ரீசிங் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கேப்சூல் வந்து மைல்டா ஃப்ரீஸ் ஆகி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அப்படி கையை நல்லா மேல தூக்க முடியும். மேல தூக்கும் போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு டைட்னஸ் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு வந்து நல்லா மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். ஆனா நமக்கு இப்படி கை தூக்கும் போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல இல்ல இப்படி தூக்கும் போது இவ்வளவு தூரம் தூக்க முடியும். டக்குன்னு இப்படி தூக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டைட்டா பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது முதல் ஸ்டேஜ். ஸோ இது முதல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆயிரும். அந்த இருக்கக்கூடிய டெண்டான்ஸ் ஆகட்டும், அந்த கேப்சூல் ஆகட்டும் ஃப்ரீஸ் ஆயிரும். அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் சொல்லுவோம். ஸோ ஃப்ரோசன் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களால வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஆனா வந்து இவ்வளவு தூரம் தூக்குனதை வந்து இப்ப பாதி தூரத்துலயே எனக்கு வந்து ரொம்ப டைட்டா பிடிக்குது, பெயினும் ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இவ்வளவு தூரம் தூக்க முடியும், அதே மாதிரி பாதி தான் நமக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இவ்வளவு தூரம் நம்ம தூக்க முடிஞ்சதை வந்து இப்போதைக்கு பாதி தான் தூக்க முடியும், நமக்கு வந்து பெயினும் ரொம்ப அதிகமா இருக்கும், டைட்னஸும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்து ஃப்ரோசன் செகண்ட் ஸ்டேஜ் சொல்லுவோம். தேர்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முழுமையாவே தூக்கவே முடியாது. இப்படி கூட நமக்கு தூக்க முடியாது. இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஷோல்டர் மேல இப்படி கை வச்சுட்டு அழுத்திட்டு நமக்கு வந்து இப்படி நம்ம தூக்கி பார்க்கணும். இப்படி தூக்கும் போது நம்மளால இப்படி அசால்ட்டா இப்படி தூக்கி எவ்வளவு தூரம் கொண்டு வர முடியுதுன்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அந்த ஃப்ரோசனோட கேப்சுலைட்டிஸ் வந்து நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். ஆனா நம்மளால இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தூக்கவே முடியல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ரோசன் இப்படி அழுத்தம் விடாம இப்படி எடுத்து இப்படி தூக்குவாங்க. சார் என்ன தூக்க முடியுது, இப்படி தூக்குவாங்க. இப்படி இந்த மாதிரி தூக்குனா அது வந்து மெயினா தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ரொம்ப வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கார் டிஷ்யூ ரொம்ப இதாகி இன்ஃப்ளமேஷன் ஆகி நம்மளால வந்து மூவ்மெண்ட்ஸ் இப்படி கூட கொண்டு போக முடியாது, முதுகு பின்னாடி கை வராது, இப்படி சைடில் இப்படி தூக்கவே முடியாது. இந்த மாதிரி கண்டிஷன் தான் ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து ரொம்ப தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு இது காமனாக வரும். மெயினாக நம்ம வந்து மூவ்மெண்ட்ஸ் கொடுக்காம ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காந்துக்கிட்டு ஒரு செடேட்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கவங்களுக்கு இதுக்கு மேக்ஸிமம் வரும். ரெண்டாவது எனக்கு டயபெட்டிக்லாம் இல்லை சார்ன்னா தைராய்டு உள்ளவங்க. ஸோ தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க, ரொம்ப தைராய்டு வந்து அதிகமாக இருக்கு, எனக்கு வந்து டிஎஸ்ஹெச் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, நான் மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கேன், ஆனால் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்கு, ஓவரா டென்ஷன் ஆகிறவங்க, ரொம்ப ஓவரா திங்கிங்ல இருக்கவங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஃப்ரோசன் சொல்லிட்டு வரும். டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு காமன், டயபெட்டிக் இல்லை சார் எனக்கு தைராய்டு தான் இருக்குன்னா தைராய்டு இருக்கிறவங்க இந்த ப்ராப்ளம் காமனாக வரும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு காரணமே இல்லாம சில பேருக்கு வரும். சில பேர் வந்து ரொம்ப ஹெவி வெயிட் தூக்குவாங்க, ரொம்ப லாங்கா டிரைவிங் போவாங்க, சில பேர் ரொம்ப பார்சல் வெயிட் இந்த மாதிரி கொரியர் சர்வீஸ் பண்றவங்க, இந்த மாதிரி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் சொல்லிட்டு வரும். அவங்க டயபெட்டிக்கும் இருக்காது, தைராய்டு இருக்காது. சார் எல்லாம் செக் பண்ணிட்டேன், எனக்கு தைராய்டும் இல்லை, ஒரு டயபெட்டிக்கும் இல்லை, ஆனா எனக்கு இந்த மாதிரி ஃப்ரோசன் சொல்ற மாதிரி பெயின் இருக்கு, கையெல்லாம் மூவ்மெண்ட் வர மாட்டேங்குது, ரெஸ்ட்ரிக்ஷனாவே இருக்கு, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து இடியோபதிக் காரணம்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு எந்த காரணமே இல்லாம வரக்கூடிய நோயின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 3 காரணங்கள்ல இந்த நோய் வரும். ஸோ இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வராமல் எப்படி சார் தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் உள்ளவங்க டயபெட்டிக் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். மெயினாக வந்து நமக்கு எல்லா மூமெண்ட்டுமே, அதாவது மேலே ரொட்டேஷன் பண்ணுறதாகட்டும், சைடில் இருக்கக்கூடிய மூமெண்ட்டாக இருக்கட்டும், நெக் ரொட்டேஷன் ஆகட்டும், எல்லா சைடுமே இந்த கை ரொட்டேஷன் பொறுமையாக நம்ம ஆரம்பத்துலேருந்தே நல்லா ரொட்டேஷன் ஒரு நாளைக்கு 20 நிமிஷமாவது எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை நல்லா ரொட்டேட்டபிள் மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எல்லா பக்கமும். இது கொடுத்துட்டு டயபெட்டிக் இருந்தாலுமே இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வராமல் நம்ம தடுக்கலாம். டயபெட்டிக்கும் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். மினிமம் வாக்கிங் கம்பல்சரி போகணும், பிளஸ் இந்த எக்ஸசைஸ் கம்பல்சரி பண்ணா ஃப்ரோசன் ஷோல்டர் வராம நம்ம தடுக்கலாம். சார் எனக்கு டயபெட்டிக் இல்ல தைராய்டு தான் இருக்குன்னா தைராய்டு நம்ம கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். தைராய்டுக்கான உண்டான மெடிசன்ஸ் நீங்க கண்ட்ரோலா எடுத்துக்கணும். பிளஸ் மெயினா தைராய்டு உள்ளவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, ரொம்ப அதிகமா டென்ஷன் ஆவாங்க, ரொம்ப சில பேர் ரொம்ப கவலையா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, தூக்கம் ரொம்ப கெடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு இந்த மாதிரி தூக்கம் கெடாம நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தால் தைராய்டு இருந்தால் கூட இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வராமல் நம்ம தவிர்க்க முடியும்.
மேலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணம் இல்லாம வரும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணாலுமே திடீர்னு வரும். நம்ம ஒரு ஒர்க் ப்ரெஷர் மூலியமா வரும். இல்லைன்னா நமக்கு வந்து நார்மலா என்ன சொல்றது, திடீர்னு நம்ம வெயிட் தூக்கிடுவோம், திடீர்னு அந்த இடத்துல ஒரு இன்ஜுரி மாதிரி ஏற்படும், அந்த லிகமெண்ட்ல ஸ்ப்ரெயின் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனை பார்க்காம விட்டுட்டோம், நம்ம ஏதோ ஒரு வலி ஏற்படுத்தா நம்ம கண்டுக்காம அதே வெயிட் அதே வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா சில பேருக்கு வந்து ஃப்ரோசனா மாறிட்டு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் மூமெண்டா வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம ஆயுர்வேதத்துல என்ன மாதிரி தீர்வுன்னு வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஆயுர்வேதத்துல நஸ்யம்னு சொல்லி ஒரு சிகிச்சை முறை உண்டு. ஸோ நஸ்யம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேத பஞ்சகர்ம முறைகள்ல ஒரு சிகிச்சை தான். இது மெயினா தோலுக்கு மேல உள்ள எல்லா பார்ட்ஸுக்குமே அதோட கழிவுகளை வெளியே கொண்டு வரக்கிறதுக்கு இந்த நசிய முறை வந்து ஹெல்ப் பண்ணும். மெயினா இது எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்து மைல்டா மசாஜ் கொடுத்து நல்ல ஒத்தனம் கொடுக்கும். அப்படி ஒத்தனம் கொடுக்கும் போது இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வீக்கம் குறையும். ரெண்டாவது வந்து நம்ம அந்த ஃபேஸுக்கு ஸ்டீம் கொடுப்போம். ஸ்டீம்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஒத்தனம்லாம் கொடுத்துட்டு மூக்குல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கேட்டட் ஆயில், அது அன்னி தைலம் விடுவாங்க, இல்ல மகாராஜா பிரசன்னியாதி தைலம் விடுவாங்க, இல்ல கார்பஸ் தேதி தைலம் விடுவாங்க. இந்த மாதிரி விட்டு நல்லா மூக்குல விட்டு வாய் வழியா காரி காரி துப்ப சொல்லுவாங்க. இப்படி பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் நல்லா போகும். அந்த டைட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா போகும். ஆனா மசாஜ் பண்ணிட்டு நசியம் பண்ணும். எடுத்தோன்னா நசியம் மட்டும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மசாஜ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம நசியம் பண்ணும்போது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரோசனா டைட்டண்டா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கேப்சுலைட்டிஸ் ரொம்ப அப்படியே இறுக்கமா இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா நாரங்க கிளின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதாவது எலுமிச்சம்பழம், ஆமணக்கு இலை, நொச்சி இலை, புளி இலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, தேங்காய் திரவெல்லாம் போட்டு வதக்கிட்டு எண்ணெயிலே தொட்டு தொட்டு இங்க ஒத்தனம் கொடுப்போம். அப்ப இந்த லெமனோட தன்மை என்ன பண்ணும், எலுமிச்சம்பழத்தோட தன்மை கொஞ்சம் புளிப்பா இருக்குங்க, அது உள்ள போய் என்ன பண்ணுன்னா பெனிட்ரேஷன் ஆக்ஷன் கொடுத்து இதுக்குள்ள ஊடுருவி போய் அந்த இறுக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீ பண்ணும். நிறைய பேருக்கு இங்கேயும் பெயின் இருக்கும், இந்த மசில்லையும் பெயின் இருக்கும். ஸோ இங்க இருந்தே நல்லா சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் போறதுக்காக நல்லா பேச்சு நம்ம ஒத்தனம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப தேர்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கை எந்த ஒரு மூமெண்ட்டுமே கொடுக்க முடியல சார், இப்படிதான் இருக்கு, என்னால இப்படி தூக்க கூட முடியல அப்படின்றவங்களுக்கு நாம வந்து இந்த இடத்துல பிரிச்சல் முறைகள் பண்ணுவோம். எண்ணெயில வந்து சூடு பண்ணிட்டு தொடர்ந்து ஃப்ளோ பண்ணி ஊத்திக்கிட்டே இருந்துட்டு பிளிச்சல் ஒரு வாரம் அந்த மாதிரி கண்டினியூவா கொடுத்து சர்க்குலேஷன் கொடுத்து இந்த இடத்த வந்து வறட்சியிலிருந்து போக வச்சு பொறுமையா அந்த ட்ரைனஸ் போட்டு பேண்டேஜிங் போடுவோம். மூலிகை பத்துலாம் போட்டு கட்டி இந்த மாதிரி பண்ணுவோம். அடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா நவரக்கிளையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். அதாவது பால், குறுந்தொட்டி வேறு, நவர அரிசி இதெல்லாம் வேக வச்சு முழுமையா வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி பால்லே தொட்டு தொட்டு இங்க ஒத்தனம் கொடுத்து இந்த மாதிரி சரி பண்ணுவோம். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஆயுர்வேதத்துல இருந்து பாத்தீங்கன்னா முழுமையா நீங்க எந்த ஒரு ஆப்ரேஷன் சர்ஜிக்கல் இல்லாம டைரக்டாவே நம்ம வந்து இந்த ப்ரோஷன் ஷோல்டர் சரி பண்ண முடியும். ஆனா அது ஆரம்ப நிலையில எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்து முன்னாடியே நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஆயுர்வேத சென்டரோ இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கோ வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ப்ரோஷன் ஷோல்டர்ன்றது யாரும் வருத்தப்படக்கூடிய வியாதி கிடையாது. இது எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய வியாதி. மெயினா டயபெட்டிக், தைராய்டு உள்ளவங்களுக்கு இது காமனா வரும். ஸோ இது யாரும் பயப்பட வேண்டாம். எப்பேற்பட்ட ஸ்டேஜில் இருந்தாலுமே நம்ம முழுமையா இதை வந்து தீர்க்க முடியும். சார் எனக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் வந்துருச்சு, டயபெட்டிக் தான், தைராய்டு தான், நான் இது எப்படி இது என்ன மாதிரி உணவுலாம் நான் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம், என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் உணவு மூலியமா இல்லை வீட்டு வைத்தியம் மூலியமான்னு பார்த்தீங்கன்னா மெயினாக உணவுல நீங்கள் தவிர்க்கக்கூடியது வந்து ரொம்ப வறட்சியான உணவுகள். அதாவது நான் சொல்லக்கூடியது வந்து இந்த துவரம் பருப்பு சாம்பார், கிழங்கு ஐட்டமு, கடலைப்பருப்பு, ரொம்ப இந்த வாழைக்காய், ஊறுகாய் இதெல்லாம் ரொம்ப அதிகமா எடுத்துக்க வேண்டாம். பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதுவுமே வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் எடுக்கலாம். இந்த மாதிரி உணவுகளை மெயினா நீங்க தவிர்த்தீங்கன்னாவே உடம்பு ட்ரை ஆகிறது ரொம்ப தவிர்க்கும். அதாவது வாதம் நம்ம உடம்புல அதிகமாகாம பார்த்துக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கால்சியம் எவ்வளவு இருக்கு, உங்களுக்கு விட்டமின் D3 எவ்வளவு இருக்கு, B12 எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அதுல ஏதாவது உங்களுக்கு வந்து மினரல்ஸ் ஏதாவது கம்மியா இருந்துச்சுன்னா அந்தரோட மினரல்ஸை நம்ம ஏதாவது இன்டேக் எடுத்துக்கலாம். இப்போ விட்டமின் D3னா நமக்கு வந்து சூரிய ஒளியில தான் கிடைக்கும், இல்லை சப்ளிமெண்ட்டா எடுத்துக்கலாம். இல்லை கால்சியம் கம்மியா இருந்தா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள் நம்ம பிரண்டை அதிகமா எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பாதாம் தினமும் ஒரு 10 பாதாம் ஊற வச்சு தினமும் காலையில ஒரு 10 பாதாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த B12 ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு பழைய சாத முறைகள் நைட்டே வந்து கருப்பு கவுனியோ இல்லை கைக்குத்தல் அரிசியோ வேக வச்சு தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில நல்லா பிசைஞ்சு மோர் கலந்து ப்ரோபயாட்டிக் சம்பந்தப்பட்ட உணவுகளா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்கா எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் எனக்கு வீட்டில் ரொம்ப பெயின் இருக்கு சார், வீட்டிலே என்னால் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சிறந்த வழி ஒன்றுமே இல்லை. தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நீங்கள் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஓமத்தை பொடியாக்கி அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு இறக்குற நேரத்துக்கு கொஞ்சமா பச்சை கற்பூரம் போட்டு இறக்கிட்டு அந்த எண்ணெயை ரெகுலரா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசில் அப்ளை பண்ணி நல்லா ஒத்தனம் கொடுத்தீங்கன்னாவே நல்லா அந்த வலியை கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிக்கும். நல்லா பெயினும் நல்லா குறையும், மூவ்மெண்ட்டும் வரும். நிறைய பேருக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது ரொம்ப
ஒரு மூமெண்ட்டே இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒத்தனைலாம் கொடுத்துட்டு அந்த வலியை குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இறுக்கம் போனதுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. மைல்டா தான் இருக்குன்னா தாராளமா நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஒத்தனை கொடுத்து தாராளமா எக்ஸசைஸ் பண்ணலாம். இன்னொரு எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு, அந்த ஷோல்டர் என்னால் திருப்பவே முடியல, ரொம்ப டைட்டா இருக்குன்னா ஆயுர்வேதத்துல வந்து ராஸ்நாதி சூர்ணம்னு கிடைக்கும், சித்தரத்த பொடின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னா கொஞ்சமா இஞ்சி சாறு, கொஞ்சமா லெமன் ஜூஸ், இந்த பொடியை போட்டு நல்லா கலந்துட்டு இந்த ஷோல்டர் ரீஜன்ல நல்லா அப்ளை பண்ணீங்கன்னா நல்லா அந்த நீர் சத்து இறுக்கத்தை எல்லாமே ஒரு டைட்னஸ் வந்து கிளியர் பண்ணிடும், நம்ம பெயினும் நல்லாவே குறைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டு வைத்தியம் பார்த்துட்டு சிம்பிளாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் வரும். ரொம்ப அதிகமாக இருக்குன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலோ நம்ம ஹாஸ்பிட்டலோ வந்தீங்கன்னா நம்ம சிகிச்சை சேர்ந்து நல்லாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரோசன் சொல்கிற பற்றி நீங்கள் இந்த நான் சொல்கிறது இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே கவலையே பட தேவையில்லை, எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ சொன்ன அந்த ஃப்ரோசன் சொல்லுக்கான தகவல் உங்களுக்கு நல்ல நம்பிக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாவே எப்பேற்பட்ட பெயினையும் நம்ம ரிலீஃப் பண்ணிடலாம். ஸோ மேலும் இந்த மாதிரி தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மேலும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.